Hello viewers, இன்னோ பார்க்க போறது Attack on Titan episode 64 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு வில்லி ஒரு கதையை சொன்னால அந்த கதை வந்து எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மை இது இல்லாம எல்லாத்துக்குமே ஷாக்கா இருக்கும். வார்ஹேமர் டைட்டன் பாத்தீங்கன்னா அந்த டைம் டைபூர் ஃபேமிலிக்கு வந்துச்சு. அது கூடவே முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சுன்னு அந்த மெமரிஸுமே அவங்களுக்கு பாஸ் ஆகி வந்து இருக்குது. சோ எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் முதல் முறையா இந்த உலகத்துக்கே சொல்ல போறேன். அதுவும் இந்த கதை 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கும் போதே அங்க நிறைய பேர் காசிப் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. கிரேட் டைட்டன் வார்னு ஒண்ணு நடந்துச்சு. அந்த வாரம் முடிச்சு வச்சது ஹீலோஸோ இல்ல டைப்ரூஸோ கிடையாது. சண்டைய ஸ்டாப் பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்தினது கிங் ஃபிரிட்ஸ். இத கேட்டுட்டு அப்படியே எல்லாம் ஆடி போயிருவாங்க. அவரு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டையெல்லாம் பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே நிறுத்தணும்னு ஆசைப்பட்டாரு. சொல்ல போனா மார்லே தான் அவரு ரொம்ப மோசமானவர் அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. அவருக்கு என்னைக்கு ஃபவுண்டிங் டைட்டன் கிடைச்சதோ அப்ப என்ன முடிவு பண்ணாருன்னா எந்த ஒரு சலனமும் இல்லாம இந்த போரை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி டைபூர் ஃபேமிலி கூட கை கோர்த்து மார்லைன்ல ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணாங்க. அவன் தான் ஹெலோஸ். சோ அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்டியன்ஸை வெறுக்கிறாங்க, அவங்க மோசமானவங்கன்னு எல்லாரும் நினைக்கிறதால எவ்வளோக்கு எவ்வளோ எல்டியன்ஸை கூட்டு போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கூப்பிட்டுக்கிட்டு டைரக்டா அந்த பாரடைஸ் ஐலாண்டுக்கு போயிட்டாரு. அங்க போன ஒரு கேட்டை போட்டு க்ளோஸும் பண்ணிட்டாரு. எப்படி இருந்தாலும் உலக நாடுகள் விட மாட்டாங்களே, அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போனாரு. நான் பாட்டுக்கு அமைதியா நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். எவனாச்சும் வந்து சொரன்றேன் கின்றேன்னு நோண்டிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான், ஆயிரக்கணக்கில் டைட்டன்ஸுங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பாஞ்சி வருங்க, எல்லாத்தையுமே நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரே தவிர உண்மையா போய் அவரை நோண்டி இருந்தா கூட அவர் அப்படி பண்ண மாட்டாரு. அவரோட இன்டென்ஷனும் அது இல்ல. அவரோட எண்ணமே இந்த வார கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி மக்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்பா செவுத்துக்குள்ள பாத்துக்கணும், வெளியில போனா விரட்டி விரட்டி வெட்டுவானுங்க. இதே ஐடியாலஜியை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் பாஸ் பண்ணாரு. அதனால டைட்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்டை விட்டு அட்டாக் பண்றதுக்காக வெளியில வரல. இப்படி பண்ணா மட்டும்தான் இந்த உலகத்தை சேஃப்டியா பாத்துக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கிங்கோட எண்ணம். அப்படித்தான் இந்த உலகத்துக்கே அவர் அமைதியை கொண்டு வர முடிவு பண்ணாரு. அவருக்கு தேவை பீஸ். அப்படியே ஒருவேளை மார்லே மக்கள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா மாறி செவுத்தெல்லாம் உடைச்சுக்கிட்டு ஃபவுண்டிங் டைட்டனை தேடி வந்து அவரோட உயிரையே எடுத்தாலும் அவருக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ஏன்னா எல்லியன்ஸ் செஞ்ச பாவம் ரொம்ப கொடூரமானது, அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. சோ எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பா நடக்கும்னு அவருக்கு தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா மக்களை பாதுகாப்பா இந்த செவுத்துக்குள்ள பாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவரோட முடிவு. சொல்ல போனா அவரோட ரெக்வஸ்டே அதுதான். இத கேட்ட உடனே எல்லாத்துக்குமே ஷாக்கு. என்ன புதுசா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் உண்மையா? மார்லேயும் டைப்ரூஸும் இந்த உலகத்தை காப்பாத்தினாங்கன்னு ஒரு செட்டப் நடந்துச்சே, அது எல்லாமே கிங் ஃபிரிட்ஸ் பண்ண வேலை தானா? இது எப்படி பாசிபிள்? இப்பதான் இவங்களுக்கே கேள்வி எல்லாம் கிளம்புது. அந்த பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்க செவருங்கெல்லாம் இவங்களை அட்டாக் பண்ணாதுன்னா எதுக்கு பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே இவங்க ஒரு த்ரெட்டா கன்சிடர் பண்ணணும்? சோ மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. இப்ப என்னன்னா டைபூர் ஃபேமிலி வந்து கால் ஃபிரிட்ஸ் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அப்படி போட்டுட்டு தான் எல்டியன்ஸை மார்லே கிட்ட வித்துட்டாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்டியன்ஸுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு காரணமே நாங்க தான். சொல்ல போனா நாங்க துரோகிங்க, நீங்க கொடுக்கிற மரியாதைக்கெல்லாம் தகுதியே இல்லாதவங்க. இங்க நின்று இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுல நான் சந்தோஷப்படுறேன். ஆனா அதே நிமிஷம் இப்படி ஒரு பரம்பரையில வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கேவலமாவும் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேச மக்கள்லாம் இன்னும் ஷாக்காக ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. அதே நேரம் இங்க கமாண்டர் மகத்துக்கிட்ட அடிச்சு புரண்டு வந்து இப்பதான் எல்லா மேட்டரையும் சொல்றானுங்க. ஐயோ தலைவரே, நம்ம வாரியர்ஸையும் சோல்ஜர்ஸையும் காணோம், என்னாச்சுன்னு தெரியல. என்னடா வெட்டி டயலாக் பேசிட்டு இருக்கீங்க, சட்டு புட்டுன்னு ஆளுங்களை அனுப்பி தேடுங்க அப்படிம்பாரு. பட் அவருக்கு டவுட் ஆயிருச்சு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போதான்னு. அதே நேரம் கிணத்துக்குள்ள விழுந்தாங்கல்ல போர்க்கோவும் பீக்கும், அவனுக்கு கை போச்சு அவளுக்கு கால் போச்சு. ஏன்னா செம ஹைட்ல இருந்து விழுந்திருப்பாங்க. அந்த இடத்த பார்க்கும் போதே தெரியுது வாரியர்ஸை லாக் பண்ணி வைக்கிறதுக்காகவே இவ்வளவு ஹைட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஆனா இது இப்ப பண்ண மாதிரி இல்ல, இந்த ட்ராப் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடியே ரெடி பண்ண மாதிரி இருக்குது. இப்ப இருக்க நிலைமைக்கு இவங்க ரெண்டு பேத்தாலையுமே டைட்டனா மாற முடியாது. யாராச்சும் வந்து காப்பாத்தி மேல தூக்கிட்டு போனாதான் உண்டு, இல்லைன்னா ஒருத்தர் மாறினா இன்னொருத்தர் செத்துருவாங்க. அங்க வில்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, நாங்க பண்ண தப்புக்கு இதுதான் பிராயச்சித்தம், என்னால முடிஞ்சது சொல்ல வேண்டிய உண்மையை இந்த உலகத்துக்கு நான் சொல்லிட்டேன். ஆனா இன்னொரு உண்மையும் இருக்குது அப்படின்ட்டு கதை இன்னும் விடல, அவன் கண்டினியூ தான் பண்ணுவான். ஃபவுண்டிங் டைட்டன் பவரை யூஸ் பண்ணி தான் கிங் ஃபிரிட்ஸ் இருக்காரு, அவரு 3 வால்ஸை கிரியேட் பண்ணாரு. அதுவும் 3 வாலும் சும்மா இல்ல, 10 மில்லியன் கொலோசல் டைட்டனை ரவுண்டு கட்டி நிக்க வச்சுதான் அந்த வாலே கிரியேட் ஆயிருக்குது. சோ அவங்க தான் அவங்களுக்கு ஒரு ஷீல்டாவும் ஸ்பியராவும் அவங்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிறது. ஆனா இப்போ பாரடைஸ் ஐலாண்ட்ல ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்குது. அதாவது கிங் ஃபிரிட்ஸோட ஃபேமிலிக்கு சேர வேண்டிய அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவரை ஒருத்தன் திருடிட்டான். சோ அப்படின்னா இதுக்கு முன்னாடி
முன்னாடி எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. இப்ப அவனாலதான் இந்த உலகத்துக்கே பிரச்சனை. அவன் நல்லவன் கிடையாது, அவன் அமைதிக்கு எதிரானவன், அவன் வேற யாரும் இல்ல எரன் ஜேகர் அப்படின்னு அவனை ஒரு அரக்கனை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க ஃபால்கோக்கு மூஞ்சி பேயடிச்ச மாதிரி ஆயிரும். என்னடான்னா அவன் க்ரூகர்னு பாத்துக்கிட்டு இருந்த நம்ம எரனோட கால் ஒன்னு இருந்திருக்காது. ஆனா இப்ப அவன் கண்ணு முன்னாடியே அது சரியாகுமா? அதுலதான் பையன் ஷாக் ஆயிட்டான். அட பாவி, அப்படின்னா நீ என்னைய ஏமாத்திட்டியா? நான் உன்னைய அவ்வளவு நம்புனே, நீ என்னைய ஏமாத்திட்டேன்பா. என்ன மன்னிச்சிரு ஃபால்கோ, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்பா. அப்படின்னா நீ அனுப்புன லெட்டர் யாருக்குடா அனுப்புன அப்படின்னு கேட்ட உடனே ரெய்னர் ஷாக் ஆவான். எது லெட்டர் அனுப்புனியா? ஆட சண்டால பயலன்னு. அது என் ஃபேமிலிக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். சொல்ல போனா அது என் ஃபேமிலிக்கு இல்ல, என்னோட காம்ரேட்ஸுக்கு. கண்டிப்பா இப்ப அது போய் ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு உன்னை ஃபால்கோக்கு அள்ளு விட்டுருச்சு. அப்படின்னா சொந்த செலவுல நம்மளே சூனிய வச்சு விட்டுருக்கோமேன்னு ரெய்னருக்கு இன்னும் பீதி அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா இவன் வந்தாலே தூக்கி போட்டு தொண்டையில மிதிப்பான். இப்ப இவனோட ஆளுங்களையும் வேற வர சொல்லியிருக்கான்னா பிரச்சனை பெருசாக போகுது. இங்க வில்லி இன்னும் முடிக்கல. அதாவது அந்த பாரடைஸ் ஐலாண்ட்ல 10 மில்லியனுக்கு மேல கொலோசல் டைட்டன் இருக்குது அப்படிங்கறதா இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய த்ரெட். அது கிங்கோட பிளட் லைன்ல அப்படியே வந்துகிட்டு இருந்துச்சு. அதனால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த பவர் வேற ஒருத்தன் கைக்கு மாறினதுனால அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, கிங்கோட பிளட் லைனால மட்டும்தான் அந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அந்த எரன் ஜேகர் பாத்தீங்கன்னா கிங்கோட பிளட் லைன் கிடையாது. சோ இப்போ அவங்கிட்ட தான் அந்த ஃபவுண்டிங் டைட்டன் இருக்குது. அவனால இதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா ஒருவேளை அவன் அதை கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டான்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைட்டன்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்படியே ஒரு வாக்கிங் போனாலே போதும். அதுக்கப்புறம் குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி ஆக்கி விட்டு போயிருவாங்க. அப்படின்னு ஒண்ணு இங்க இறந்து இருந்துட்டு, ஆமா வெள்ளி சொல்றது எல்லாமே ரைட்டு தான், நான் கெட்டவன், நான் நினைச்சா அப்படிங்கிறதுக்குள்ள இந்த உலகத்தையே அழிக்க முடியும், என்னால இதெல்லாம் பண்ண முடியும், அதனால என்னைய பார்த்தா உங்களுக்கு கெட்டவ மாதிரி இருக்குது. ஆனா நீங்க என்னோட இடத்தை அழிக்க வர்றீங்க, அப்போ எனக்கு உங்களை பார்த்தா கெட்டவ மாதிரி இருக்குது. அன்னைக்கு நீங்க அந்த வாளை டெஸ்ட்ராய் பண்ணப்போ டைட்டன்ஸ் எல்லாம் செவுத்துக்குள்ள வந்து எங்க ஹோம் டவுனையே அழிச்சுது. ஏன் என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மாவை சாப்பிட்டுச்சு. ஏன் ரெய்னர் எதுக்காக இப்படி அந்த டைட்டன் எங்க அம்மாவை சாப்பிடணும் அப்படின்னு உடனே ரெய்னர் ரொம்ப ஃபீல் பண்ணி, ஏன்னா நாங்க தான் அந்த வாளை உடைச்சோம்பா. ஏன் அந்த வாளை உடைச்சிங்க, என்ன ரீசனுக்காகன்னு கேட்டா, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி கிங் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணானுங்களாமா. அது மட்டும் இல்லாம எங்களோட மிஷனே ஃபவுண்டிங் டைட்டனை கண்டுபிடிச்சு இந்த உலகத்தை காப்பாத்துறதான். அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகத்தை காப்பாத்தணும்னா இதை விட்டா வேற வழி இல்ல. கரெக்டான உடனே ரெய்னருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் எரன் ரெய்னர்ட்ட சொல்லியிருப்பான், ஒரு நாள் உங்க எல்லாத்தையுமே பயமுடுத்தி நான் கொல்லுவேன், அதுவும் கொடூரமா கொல்லுவேன்னு. அதுக்காக தான் நீ இங்க வந்தியான்னு கேட்ட உடனே, அப்படியா லைட்டா ஞாபகம் இருக்குது, ஆனா சொன்ன நானு சரியா ஞாபகம் இல்ல, மறந்துருப்பேன்பா. இவனுக்கு ஷாக்கா இருக்கும். அதாவது எரனை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த ஐலாண்டுக்கு அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாத்தையுமே எனிமிஸா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். சரி, அது உண்மையான செக் பண்றதுக்காக தான் அங்க இருந்து இங்க வந்து இவங்க கூடவே தங்கி இவங்களோடவே சாப்பிட்டு இவங்களோடவே தூங்கி எல்லாமே நீ பண்ண மாதிரி தான் நானும் பண்ணேன். அதுக்காக எல்லாருமே ஒண்ணு இங்க கெட்டவங்க இல்ல, நல்லவங்களும் இருக்காங்க, சில பல கெட்டவங்களும் இருக்காங்க. கடலுக்கு அந்த பக்கமும் சரி செவுத்துக்கு உள்ளேயும் சரி எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா நீங்களே செவுத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கவனுங்க எல்லாம் டெவில்ஸ்னு முடிவு பண்ணிட்டீங்களேடா, உங்களை குத்தம் சொல்லி ஒண்ணு நடக்க போறது இல்லம்மா. ஏன்னா இவங்க சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்தே அந்த செவுத்துக்குள்ள இருக்கவங்க எல்லாம் மோசமானவங்க, கேடு கட்டவங்க, கொலகாரனுங்க அப்படின்னு சொல்லியே வளர்த்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும்? இப்படி எல்லாம் அவன் சொல்றதை கேட்ட உடனே ரெய்னர் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேயே மண்டி போட்டு, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க யாருன்னு, ஆக்சுவலா நாங்க வந்தப்போ எங்க கூட வந்த மார்ஷல டைட்டன் சாப்பிட்டுருச்சு, ஆனியும் பெர்டோல்ட்டும் பேசாம திரும்பி போயிடலாம், இந்த மிஷனை அங்கேயே முடிச்சிடலாம்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம், நம்ம இந்த மிஷனை முடிச்சே ஆகணும்னு சொல்லி அவங்களை இழுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் செவுத்த உடைச்சு டைட்டன்ஸ் எல்லாமே உள்ள வந்து பெரிய பிரச்சனையாச்சு. எனக்கு ஹீரோவா ஆகணும்னு ஆசை, சொல்ல போனா மக்கள்லாம் என்னைய மதிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், இது எல்லாமே ஏன் தப்பு, உங்க அம்மாவை டைட்டன் சாப்பிட்டதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ட்டு இங்க கதறி அழுதுட்டு இருப்பான். அங்க வில்லி, நான் ஒரு தப்பான இனத்துல பிறந்துட்டேன், மத்தவங்களை விட எல்டியன்ஸ கொல்லணும்னு நான் தான் தீவிரமா இருந்தேன் அப்படின்ட்டு லூசு பையன் மறுபடியும் எல்லாத்தையும் வெறியேத்தி விட்டுட்டு இருக்கான். இப்ப என்னன்னா ரெய்னர் அவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்துட்டான். நான் பண்ண எல்லாமே தப்பு தான், அதனால நீ என்னைய கொல்லணும்னா தாராளமா கொண்டு கண்ணிடுவான். இங்க வில்லி, எனக்கு சாக விருப்பம் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையே இந்த நேஷன்ல வாழ உரிமை இருக்குது. அதனால நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த கொடூரமான எனிமியை தடுக்கணும், கொல்லணும். சோ உங்க எல்லாரோட சப்போர்ட்டுமே எங்களுக்கு தேவை. ஏன்னா நம்ம எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருந்தோம்னா அவன் நம்ம எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிருவான். சோ யாரெல்லாம் ஒரு நல்ல ஃபியூச்சரை எதிர்பார்க்கறீங்களோ என் கூட கை கோருங்க. நம்ம மட்டும் அப்படி ஒண்ணு சேர்ந்தோம்னா வழியில எந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே நம்மளால தடுக்க முடியும் அப்படின்ட்டு பயங்கர சென்டிமெண்டா அவன் பேசின உடனே கண்ணீர் கதற எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரம் இங்க வாரியர்ஸை காணும்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தானுங்கல்ல, அவனுங்க இப்ப அந்த அண்டர் கிரவுண்ட தேட தான் வந்துட்டு இருக்கானுங்க. இங்க இறன்னு கேட்டியா, இப்ப நானும் உங்களை மாதிரி தான் அப்படின்ட்டு கை நீட்டுவான். அங்க வில்லி பாத்தீங்கன்னா, நம்ம பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்க டெவில்ஸ் எல்லாத்தையும் அழிக்க போறோம், எனக்கு எல்லாரும் கை கொடுங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பான். சோ மொத்த கவர்மெண்ட்டையுமே ஒரே யூனிட்
வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த ஐலாண்ட அழிக்கணுங்கிறது இவனோட எண்ணம். அதே நேரம் இங்க நம்ம எரனு தெளிவா சொல்லிட்டான், நம்ம எல்லாருமே ஒரே ரத்தம் தான், ஆனா என்ன அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க எனிமீஸ நான் அழிக்க போறேங்க போது நம்ம எரனோட கண்ணை காட்டுவாங்க, அப்படியே பச்சை கலர்ல மாறும். அது மட்டும் இல்லாம பயங்கரமா ஸ்பிளாஷ் அடிக்குமா, பய டைட்டனா மாற போறான்னு தெரிஞ்சு போச்சு. சோ ரெய்னர் ஃபால்கோவை காப்பாத்துறதுக்காக பாஞ்சு போவான். கரெக்டா மாறுவான். அந்த பில்டிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடையும். இங்க வில்லி கரெக்டா நம்ம பாரடைஸ் ஐலாண்டுக்கு எதிரா ஒரு போர் தொடுக்க போறோம்னு கத்தும் போது நம்மால செவுத்த உடைச்சுக்கிட்டு வந்து பயங்கரமா கத்துவான். அவ்வளவுதான், ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாம் மிரண்டுட்டாங்க. ஏன்னா ஸ்டேஜ் எல்லாம் பிச்சுக்கிட்டு தான் மேல வந்திருக்கான். வந்தவன் இந்த வில்லிய ஒரே அடியா அடி தூக்கி போடுவான். பாடி அப்படியே பாதியா கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபிளைங்ல இருப்பான். சோ இதுக்கப்புறம் சம்பவம் கன்ஃபார்ம். எந்த லெவல்ல இனி எரன் சம்பவம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.